அண்மை செய்தி. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் மாணவி பாலியல் பலாத்கார வழக்கின் எஃப்ஐஆர் வெளியானது. இதனைத் தொடர்ந்து இதுகுறித்தும் விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்நிலையில் பாலியல் பலாத்கார வழக்கில் விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மாணவி பாலியல் பலாத்கார வழக்கின் எஃப்ஐஆர் ஆனது வெளியானது. இந்நிலையில் முதல் தகவல் அறிக்கை குறித்தும் விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்திருக்கக்கூடிய அந்த கொடுமை குறித்து விசாரிப்பதற்காக சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு வழக்கறிஞர்கள் மனுக்களை தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கின்றது. சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவிக்கு நேர்ந்த அந்த கொடூரம் தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தங்களுடைய இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் எஃப்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய முதல் தகவல் அறிக்கை வெளியாகி இருப்பது மிகுந்த முக்கியத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுகின்றது. சில விதிமீறல்கள் அதில் இடம்பெற்றிருப்பதாக வழக்கறிஞர்கள் முறையிட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் அது தொடர்பான மனுக்களும் விசாரிக்கப்பட்ட நிலையில்தான் தற்பொழுது இந்த இடைக்கால உத்தரவில் சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பது மட்டுமல்லாமல் அந்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் மூலமாக தொடர்ந்து அந்த எஃப்ஐஆர் வெளியானதற்கான காரணம் குறித்தும் விசாரிக்கப்பட வேண்டும். வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பதோடு எஃப்ஐஆர் தொடர்பான விவரங்கள் வெளியானதற்கான காரணம் குறித்தும் அதில் விசாரிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியத்துவம் பெற்ற இடைக்கால உத்தரவை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பிறப்பித்திருக்கின்றார்கள். முன்னதாக இந்த வழக்கினுடைய விசாரணை கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல முக்கியமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. எஃப்ஐஆர் வெளியானது தொடர்பாக நீதிபதிகள் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் வழக்கு விசாரணை நிறைவடைவதற்கு முன்பாகவே வழக்கில் ஒரே ஒருவர் தான் குற்றவாளி என்ற முடிவிற்கு எப்படி வர முடியும் என்ற கேள்வியையும் அரசு தரப்பு வழக்கறிஞர்களை நோக்கி நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள். தொடர்ந்து மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த மனுக்களுடைய சாராம்சங்கள் குறித்தும் நீதிபதிகள் கவனத்தில் கொண்டு தற்பொழுது இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார்கள். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருந்த நிலையில் அது குறித்து விசாரிப்பதற்காக இந்த சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்படும் என்கின்ற இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் சிபிஐ விசாரணைக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். மேலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்திருந்த மனுக்களிலும் அது தொடர்பான கோரிக்கைகள் இடம்பெற்றிருந்தன. சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கின்றது. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி இரவு நேரத்தில் ஞானசேகரன் என்ற நபரால் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பாக விசாரிப்பதற்காக சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற இடைக்கால உத்தரவினை தற்பொழுது உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அமர்வு 2 பேரும் பிறப்பித்திருக்கின்றார்கள். அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் தற்பொழுது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் எஃப்ஐஆர் வெளியானது தொடர்பாகவும் விசாரிப்பதற்கு அந்த சிறப்பு புலனாய்வு குழுவினருக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி தொடர்பான வழக்கு முழு அளவில் விசாரிக்கப்படும் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதாவது இந்த மாணவிக்கு நடந்த அந்த கொடூரங்கள் தொடர்பாக அதன் பிறகு அந்த வழக்கு எவ்வாறு பதிவு செய்யப்பட்டது, அது மட்டுமல்லாமல் வழக்கு தொடர்ந்த நபர், வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர், குற்றம் சாட்டப்பட்டவர், அவர் தனி ஒரு நபரா அல்லது அவருக்கு பின்னணியில் யாரேனும் இருந்தார்களா என்பது தொடர்பாக நீண்ட விசாரணைகள் நடத்தப்படும் என்று தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே இன்று நடைபெற்ற இந்த விசாரணையின் பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞர் குறிப்பிட்ட நாளில் சம்பவம் நடந்த போது அந்த நேரத்தில் பயன்பாட்டில் இருந்த செல்போன்கள், அந்த குறிப்பிட்ட அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தின் குறிப்பிட்ட பகுதியில் வேறு ஏதேனும் செல்போன்கள் பயன்பாட்டில் இருந்தனவா என்பது குறித்தும் செல்போன் நிறுவனங்களிடமிருந்து தகவல்கள் பெறப்பட்டு வருகின்றன என்ற ஒரு முக்கியமான கருத்தை தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் நீதிபதிகள் பல அறிவுறுத்தலை அரசு தரப்பு வழக்கறிஞர்களுக்கு வழங்கியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த மாணவியினுடைய தொடர் கல்வி செலவுக்கான கட்டணம் எதுவும் வசூலிக்க கூடாது என்பது உள்ளிட்ட பல அறிவுறுத்தல்களை நீதிபதிகள் வழங்கியிருக்கின்றார்கள். அந்த மாணவி தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலுவதற்கான ஒரு உத்தரவாதத்தையும் வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் வழக்கறிஞர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட மாணவி படிப்பை தொடர்வதற்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் அவரிடம் இருந்து எந்த விதமான கல்வி கட்டணமும் வசூலிக்க கூடாது என்றும் ஒரு முக்கியமான உத்தரவினை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பிறப்பித்திருக்கின்றார்கள். வழக்கின் புலன் விசாரணையை
காவல் ஆணையரின் கீழ் பணிபுரியக்கூடிய அதிகாரிகளிடம் இருந்து மாற்ற வேண்டியது தவிர்க்க முடியாதது என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த வழக்கு தொடர்பான புலன் விசாரணை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரிகளை குறித்து நீதிபதிகள் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள். அதன்படி சென்னை பெருநகர காவல் ஆணையர் கட்டுப்பாட்டில் இந்த வழக்கின் விசாரணை கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் காவல் ஆணையரின் கீழ் பணிபுரியக்கூடிய காவல் அதிகாரிகளிடமிருந்து இந்த வழக்கின் விசாரணையை மாற்ற வேண்டியது தவிர்க்க முடியாததாக இருப்பதாக ஒரு முக்கியமான கருத்தை நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இது குறித்து பல்வேறு தரப்பிலிருந்தும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வந்தன. அரசியல் தலைவர்கள், எதிர்க்கட்சிகள் பல முக்கியமான கருத்துக்களை சொன்னார்கள். காவல்துறையினரின் விசாரணையில் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். முன்னுக்கு பின் முரணாக சில கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருவதாக எதிர்க்கட்சிகள் பொதுவெளியில் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்திருந்த நிலையில் தற்பொழுது நீதிபதிகள் இந்த முக்கியமான உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார்கள். ஆணையரின் கீழ் பணிபுரியக்கூடிய காவல் அதிகாரிகளின் இடம் இருந்து இந்த விசாரணையை மாற்ற வேண்டியது தவிர்க்க முடியாதது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ள நிலையில் அரசு அனுமதியின்றி செய்தியாளர் சந்திப்பை நடத்தி முக்கிய தகவல்களை பகிர்ந்தது குறித்து காவல் ஆணையருக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலையும் அரசுக்கு உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. நேற்று முன்தினம் மாலை ஒரு முக்கியமான செய்தியாளர் சந்திப்பை காவல்துறை ஆணையர் அவர்கள் மேற்கொண்டிருந்தார். சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் அவர்கள் நேற்று முன்தினம் மாலை வழங்கியிருந்த செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. இந்த வழக்கு தொடர்பாக சம்பவம் நடந்தது எப்பொழுது, வழக்கு பதிவு செய்யப்பட்டது எப்படி, வழக்கு எப்படி பதிவு செய்யப்பட்டது, மாணவியிடமிருந்து நேரடியாக புகார் பெறப்பட்டதா, பல்கலைக்கழகத்திற்கு மாணவி இந்த சம்பவத்தை தெரிவித்து பல்கலைக்கழகத்தின் மூலமாக புகார் பெறப்பட்டதா, புகார் நேரடியாக காவல் கட்டுப்பாட்டு ஆணையரகத்திற்கு தொலைபேசி மூலமாக வழங்கப்பட்டதா, அல்லது கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் பெறப்பட்டு பிறகு காவல் ஆணையரகத்திற்கு அனுப்பப்பட்டதா என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்த நிலையில் சிறப்பு விசாரணை குழு அமைக்க நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்.